இப்படி ஆங்காங்கே மனிதன் தன்னை மேன்மைப்படுத்திக் கொண்டு ஆடம் ஈவாக ஒவ்வொரு கூட்டத்திலும் தலைவன் தலைவியாகி மக்களை நெறிப்படுத்தி வாழ்ந்து வந்த அந்த காலத்தை கற்காலம் என்று பிரித்து கொண்டு இந்த 50,000 ஆண்டுகள் வரை மனிதன் இரும்பு, தங்கம் போன்ற உலோகங்களை மண்ணிலிருந்து கண்டுபிடிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஆக அந்த 50,000 ஆண்டுகளை நாம் கற்காலம் என்றே குறிப்பிடலாம். இந்த கற்காலம் என்பது மனிதன் தோன்றி அவன் பருத்தியை கண்டறிந்து பட்டு நூலை கண்டறிந்து அதை ஆடையாக்கி அணிந்து கொண்டு ஒரு குறிப்பிட்ட நாகரிகத்தின் எல்லையில் இருக்கும்போதுதான் அவனுக்கு அடுத்தபடியாக பூமிக்கடியில் இருக்கும் கனிமங்கள் என்ற ஒன்றை மனிதன் கண்டறியவே மேலும் ஒரு 50,000 ஆண்டுகள் பிடித்தது. இதற்குள் கல்வித்தரங்கள், பாடசாலைகள், குருகுலங்கள் தோன்றி மனிதன் சீன மொழியை கண்டுபிடித்து அந்த மொழியில் தேர்ச்சியும் பெற்றிருந்தான். சீனாவிற்கு ஒரு பெரும் தலைவலி மங்கோலியர்கள். இந்த மங்கோலியர்கள் உணவை தவிர வேறு எதை பற்றியும் தெரியாத கூட்டங்கள். அதேபோல் வீரத்திலும் வெறித்தனமான போர் முறைகளிலும் கொரில்லா தாக்குதல்களிலும் மங்கோலிய 500 வீரர்கள் சீனாவின் 10,000 வீரர்களுக்கு சமமாக இருந்தார்கள். அவர்கள் பாறையே செதுக்கி பாறையோடு பாறையாக தீட்டி கைப்பிடியும் வைத்துக் கொண்டு குதிரைகளை பழக்கி கொண்டு வேங்கையின் சீற்றம் போல் சீன எல்லைக்குள் புகுந்தால் குறைந்தது 50,000 பேர்களை குத்தி கொன்று போட்டுவிட்டு சீனாவின் வேல்சி என்ற மிருகத்தை மானாவாரியாக அடித்து பிடித்து அதன் கால்களை பிணைத்து கம்புகளில் கட்டி குறைந்தது 1,00,000 வேல்சி குட்டிகளை தூக்கி கொண்டு போய் அதன் கழுத்தில் ஓட்டை போட்டு ஒவ்வொரு வீரனும் எடுத்த இரத்தத்தை முழுவதும் சுட சுட குடிக்கலானாம். தலைவனுக்கோ ஒரு நாளைக்கு 5 வேல்சி ஓட்டை போட்டு குடித்துவிட்டு கல்லை தட்டி நெருப்பை உண்டாக்கி வேல்சியை நன்றாக வேக வைத்து ஒரு சிறு எலும்பு கூட இல்லாமல் கடித்து நன்றாக தின்று விட்டு உறங்க ஆரம்பித்தால் 10 நாள் 15 நாள் என்று தூங்குவார்கள். இந்த தூக்கம் ஷிப்ட் முறையில் மாற்றி அமைக்கப்பட்டுவிடும். 10,000 வீரர்கள் தூங்கினால் மீதி 10,000 வீரர்கள் கிளம்பி விடுவார்கள். அவர்கள் வேட்டையாடி விட்டு திரும்பி வந்தால் மீதி 10,000 வீரர்கள் அந்த உணவை தின்றுவிட்டு தலைவனுக்கும் தலைவிகளுக்கும் கொடுத்து விட்டு ஓய்வு எடுப்பதுமாய் இறை தேடுவதுமாய் செய்து வந்தார்கள்.